ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. उद्धव गीता 77வது பக்கம் சான்ஸ்கிரிட்ல. ஸ்ரீ பகவான் உவாச்ச அஹிம்சா சத்யம் அஸ்தேயம் அசங்கः ப்ரீஹி அசஞ்சயः ஆஸ்திக்யம் பிரம்மச்சரியம் ச மௌனம் ஸ்தைரியம் க்ஷமா அபயம். இதுல உத்தவன் கேள்வியை கேட்கிறாரு. வேல்யூஸ் பத்தின ஒரு கேள்வி கேட்கிறாரு. யமம்னா என்ன, நியமம்னா என்ன, சமம்னா என்ன, தமம்னா என்ன, திதிக்ஷானா என்ன அப்படிங்கிற மொத்தம் 35 வார்த்தைகளுக்கு பகவான் என்ன அர்த்தம் கொடுக்கிறாரு. அவருக்கு தெரியாமல இல்ல உத்தவனுக்கு. இதுக்கு பகவானுடைய கருத்து என்ன, அதனுடைய விளக்கம், ஒரு சொல்லுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத கேட்டாரு. அப்ப பகவான் இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பகவான் உவாச்சல. இவர் இதுல வந்து நான் மொத்தம் 12 யமம் அப்படிங்கிறது ஆக்சுவலா இது பதஞ்சலியோட வேர்டு. அதனால இவர் அதை அப்படியே யூஸ் பண்ணி அவர் 5 கொடுத்திருக்காரு யமத்துல, நமக்கு தெரியும். அதோட இவர் மறுபடியும் ஒரு 7 ஆட் பண்ணி இது எல்லாமே யமத்துக்குள்ள வரும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுல எது எது யமத்துக்குள்ள வருங்கிறாரு? அஹிம்சா, சத்தியம், இதெல்லாம் அவரே கொடுத்த வேர்டு தான், பதஞ்சலி கொடுத்த வேர்டு தான். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அசங்கஹ, க்ரீஹி, அசஞ்சயக, ஆஸ்திக்யம், பிரம்மச்சரியம், மௌனம், தைரியம், க்ஷமா, அபயம். இது எல்லாமே வந்து யம அப்படின்னு சொல்றாரு. இதுல நாம பார்த்தது அஹிம்சா நமக்கு தெரியும். துன்புறுத்தாமை, உடலால் வாக்கால் மனதால் மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தாமல். சத்தியம், சத்திய பாஷணம். அஸ்தேயம், அதாவது மற்றவருடைய உழைப்பை காலத்தை திருடாமல் இருத்தல். அசங்கக, இந்த இடத்துல என்ன மீனிங்னா intelligent way of having a healthy family relationship. How can you have a intelligent way of having a healthy family members order? How can you have a healthy family relationship? அப்போ அவர் என்ன சொல்றாருங்க? அசங்கக, அந்த ஒரு குணம் தான். அந்த குணம் இருக்கிறவங்க வீட்டுல இருக்கவங்க யாரையும் குறை சொல்ல மாட்டோம். நாமளும் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். எந்த குணம் இருந்தால்? அசங்கக, அந்த ஒரு குணம் இருந்தா யூ கேன் ஹாவ் அ. இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தர்னால எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பிரச்சனை உங்ககிட்ட. இறைவன் அதான் சொல்றாரு. ஒருத்தட்ட பிரச்சனை நீ வாய் திறந்தீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட. ஆனா என்ன ஆகாது? நாம ஒத்துக்க மாட்டோமே. நமக்கு தான் அகங்காரம் விடாது. வச்சு செய்யறதுக்கு தானே வாங்கிட்டு இருந்திருக்கிறோம். சோ பிரச்சனை என் மகன்கிட்ட பிரச்சனை, பையன்கிட்ட மருமகிட்ட பிரச்சனை, பசங்கிட்ட பிரச்சனை, அம்மாட்ட பிரச்சனை, அப்பாட்ட பிரச்சனை, யாருகிட்ட நீ வாய் திறந்து பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, இறைவன் என்ன சொல்றாரு? யூ டோன்ட் நோ ஹவு டு ஹாவ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் தட் மேன் ஆர். அதுதான் அசங்கக இஸ் த பேசிக் குவாலிஃபிகேஷன் நீடட் ஃபார் எவ்ரி கிரகஸ்தா. மத்தவங்கள ஆசிரமத்து பிரச்சனை இல்ல. வானப்பிரஸ்தம் சரி. அது சன்னியாசியா போனாலும் ஒரு ஆசிரமத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, யூ மஸ்ட் ஹேவ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அது தப்பு, இது தப்பு, அவங்க அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, எனக்கு அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, நொய் 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 நொய், அது என்னது அது? இட்ஸ் நாட் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். தப்பு பண்றவங்க இருப்பாங்க கூட, தப்பு பண்ணாதவங்க இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுடைய பெர்செப்ஷன் வேறையா இருக்கும், உங்களுடைய பெர்செப்ஷன் வேறையா இருக்கும். லெட் இட் பி. எதுக்கு பிரச்சனை கிளம்புது? பிரச்சனை கிளம்பாம இருக்கும். அதுதான் அசங்கக. கிரீஹி அப்படின்னா அமானித்துவம், கர்வம் இல்லாமல் இருத்தல். இந்த இடத்துல பகவான் விளக்கம் கொடுக்கிறாரு. அடுத்து அசஞ்சயக,
அபரிக்கிரக. அபரிக்கிரக நம்ம பார்த்திருப்போம். பொருள்கள அதிகமா கடைக்கு போய் வாங்காம இருக்கிறது அப்படிங்கிறது அபரிக்கிரக. அதுல அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் அபரிக்கிரக என்ன? தேவைக்கு மேல உறவுகளை சேர்த்து வைத்து கொள்ள வேணுங்கிற ஒரு ஆசை இல்லாமல் இருத்தல். இந்த சரீரத்தில் இருந்து நான் வாழ்வதற்கு எத்தனை உறவுகள் வேணுமோ அவங்களோட இருந்தா போதும். நெறைய பேத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு அது ஏன் அப்படி உறவுகள நம்ம தேடுறோம் பார்த்தீங்கன்னா, மனதுக்குள்ள சம்சார துக்கத்துல முதல் என்னது? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அந்த இன்செக்யூரிட்டி அதிகமாக இருக்கறனால தான், நம்ம அதிக உறவுகள் வேணும்னே நினைக்கிறோம். ஏன்னா, அவங்கள ஒரு உறவா வர நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகிற மாதிரி. எல்லாமே மாதிரி தான். எதுவும் உண்மை கிடையாது. நமக்குள்ள பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையில பாதுகாப்பற்ற உணர்வு தேவையில்ல. ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பற்ற உணர்வே வரக்கு வாய்ப்பில்ல. அந்த அந்த அஞ்ஞானத்தின் காரணமாக எனக்குள்ள ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கறனால, என்ன பண்றேன்? எத்தன உறவுகள சம்பாரிக்க முடியும்னு பிளான் பண்ணி, அத்தன உறவுகள என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? சம்பாரிக்க ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நீங்க அவங்களோட அன்பா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம், எனக்கு எல்லாரையும் இப்படி எல்லாத்தோட நான் சேர்ந்திருப்பேன். எனக்கு இவ்வளவு உறவுகள் இருக்குன்னு சொல்றது உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு அல்ல. நாம நினைச்சுக்கிறோம், உங்க ரொம்ப அன்பானவங்க அதனால இத்தனை பேர் இருக்காங்கன்னு. அப்படி இல்ல. சாஸ்திரம் என்ன சொல்லுது? உள்ள மனதுக்குள்ள ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி டு த கோர். யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் அ டிசீஸ். அதுக்கு ட்ரீட்மெண்ட் உறவுகள சேர்த்துறது ட்ரீட்மெண்ட் அல்ல. அஞ்ஞானத்தினால வந்தத ஞானத்தினால தான் போக்க முடியும். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? உறவுகள சேர்த்துக்கிறதுனால, எங்களுக்கு இத்தனை வங்காளி வீடுன்னு சொல்றதுல ஒரு பெருமை. எனக்கு இத்தனை மாமச்சன வீடு இருக்குதுன்னு பெருமை. கல்யாணம் வந்தா நான் இத்தனை கல்யாணத்துக்கு போன ஒரு 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 ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். ஒரு முகூர்த்தம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால தான் நான் இவ்வளவு இம்பாக்ட்டா நான் சொல்றேன். ஒரு முகூர்த்தம் வருது. அத வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த முகூர்த்தத்துக்கு எனக்கு 5 பத்திரிக்கைன்னு சொல்றதுல அவருக்கு பெருமை. இல்ல எனக்கு அவன் 6 பத்திரிக்கைன்னு சொல்றது இவளுக்கு பெருமை. என்னது இது? டு த கோர் ஆஃப் ஃபீலிங் இன்செக்யூரிட்டி. ஒரு கல்யாணத்துக்கு 10 ஒரு முகூர்த்தத்தன்னைக்கு நான் 10 கல்யாணத்துக்கு போனேன். 5 கல்யாணத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றது பிகாஸ் ஆஃப் மை ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. கல்யாணத்துக்கு போனா அது குறையாது. ஏன்னா ஒருத்தர் 5 நீங்க கஷ்டப்பட்டு 5 சேர்த்து வச்சிருப்பீங்க. 5 பத்திரிக்கை வர்ற அளவுக்கு நீங்க உறவு சேர்த்து வச்சிருப்பீங்க. இன்னொருத்தர் இருப்பான் 7 கல்யாணத்துக்கு போறக்கு. அப்புறம் 7 கல்யாணத்துக்கு போற அளவுக்கு நீங்க உறவுகள சேர்த்து வச்சிருப்பீங்க. அப்ப இன்னொருத்தர் இருப்பான் 10 கல்யாணத்துக்கு போறக்கு. என்னது இது? அப்படி போராடிட்டே இருக்க வேண்டியதுதானே வாழ்க்கை ஃபுல்லா? எப்ப திருப்தி வர்றது மனதுக்குள்ள? வராது. சோ வொர்க் ஃபார் த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி போறக்கு ஒரே வழி. அதுக்கு காரணம் என்னது? அஞ்ஞானம். அந்த ஞானத்த குடுத்தீங்கன்னா, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் பத்திரிக்கையே வல்லினாலும் சந்தோஷமா இருக்கும். இந்த முகூர்த்தத்துக்கு எனக்கு பத்திரிக்கை. அப்பாடா! ஜாலி. எங்கேயும் ஊர சுத்த வேண்டாம். வீட்ல நிம்மதியா இருக்கலான்னு மனதில் ஜாலியா சந்தோஷமாக இருக்கணும்னா, அந்த ட்ரீட்மெண்ட் அங்க குடுக்கணும். பத்திரிக்கைக்கு கல்யாணத்துக்கு போயி ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்துல இந்த கொங்கு பெல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய அது தேவை. அது என்ன தெரியுங்களா? அவங்க காலத்த அப்படியே உறிஞ்சும். காலம் அப்ப பெட்ரோல் ஊத்தி கார் எடுத்து போய் பாருங்க. பணம், காலம் அப்புறம் அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற வாங்கணுமே. அதுக்கு இந்த 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 கல்யாணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அந்த கல்யாணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதுக்கு வேற மேக்கப். சோ யூ ஆர் காலம் விரயம். காசு விரயத்த கூட எனக்கு மனசுல ஏத்துக்கிறேங்க. இந்த காலத்து விரயம் பண்ற பாருங்க. ரோட் ரோடா இங்க ஒரு மண்டபம், அங்க ஒரு மண்டபம் போது அந்த அன்னைக்கு சாயங்காலத்துல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ஒண்ணும் இருக்காது. 2 கல்யாணம் போறதுக்கு பொழுது முடிஞ்சு. சோ என்ன நடக்குதுன்னு யோசனை பண்ணுங்க. ஏன் நான் அப்படி இருக்கேன்? ஏன் நான் அப்படி இருக்கிறேன்? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. திஸ் இஸ் த சம்சார துக்கம். இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் என்ன படிக்கிறோம்? ஸ்டடியிங் வேதாந்தா. கோருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். கண்ணு மஞ்சளா தெரியுதுன்னா, லிவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். ஏன்னா அங்க காமாலை இருக்குது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மஞ்ச கண்ணாடி கண்ணுல இருக்கிற மஞ்சள போக்குறதுக்கு எப்படி எத்தனை ட்ரை பண்ணாலும் லிவர் ப்ராப்ளமா இருக்க வரைக்கும் திருப்பி மஞ்சளா தான் வரும். நீங்க என்ன வெள்ள பெயிண்ட் அடிச்சீங்கனாலும் கண்ணுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. சோ எது ப்ராப்ளம்னு தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அதான் என்ன அசஞ்சயக. அடுத்தது ஹ்ரீஹி. அத சொன்னேன் அமானித்துவம். அசஞ்சயக அபரிக்கிரகாத். அடுத்தது ஆஸ்திக்யம். அப்படின்னா ஆஸ்தி சாஸ்திரம், குரு, ஈஸ்வர தத்துவத்துல அஸ்தி பாவனா. இவன் உண்மையில் இதெல்லாம் சாஸ்திரம்னு ஒண்ணு வேணும், குருன்னு ஒண்ணு இருக்குது, குரு ஒருத்தர் வேணும், ஈஸ்வரன் மேல அஸ்தி பாவனா. அதுல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போடக்கூடாது. எது சாஸ்திரத்து மேலயோ குரு மேலயோ அல்லது
ஈஸ்வர தத்துவத்தின் மேல. ஏன்னா 3யும் நம்ம ஈஸ்வர தத்துவத்த கண்ல பார்க்க முடியாது. அதனால சொல்றாரு. அடுத்தது பிரம்மச்சரியம். இது டீட்டெயிலா பார்த்துட்டோம். என்ன பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் உண்டான விதிகள் என்னென்ன? அடுத்தது மௌனம். இதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். மௌனம். மௌனம் அப்டின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாக் தபஸ்ன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. வாய் மூடி இருப்பது மௌன விரதம் இருக்கிறேன். காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் பேசாம இருக்கிறேன். அப்படிங்கிறது மட்டும் மௌனம் அல்ல. வாக் தபஸ். வாக் தபஸ்ன்னு என்ன? இப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது, ஆ நமக்கு வந்துங்க இப்ப நம்ம மனம் எடுத்துக்கங்க. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது, மனம் வந்து எது 5 வழியா வரும். மனதினுடைய ஓட்டம் எத்தன? 5 ஓட்ட. 5 ஓட்ட வழியா வெளியில வரும். கண்ணு, காது, மூக்கு, ஆ வாயி, தோல். இது வந்து 5 ஓட்ட. மனது அது வழியா வெளியில வந்துட்டு இருக்குது. இப்ப விஷயங்கள கிரகிச்சுட்டு இருக்குது. உள்ள போயிட்டு இருக்குது. இது வந்து எப்போ? யங் ஏஜ்ல. இப்போ என்ன ஆகும்? வயசாக, வயசாக ஏன் அதிகமா பேசுறோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம அதுல இந்திரியங்கள் வந்து சக்தி இழக்க ஆரம்பிச்சுரும். எது? இப்ப கண்ணு கொஞ்சம் மங்குதுன்னா, அது என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட வயசுல கண்ணு கொஞ்சம், காது இதெல்லாம் ஒரு ஒரு இந்திரியமாக நமக்கு என்ன ஆகுது? அதோட வீரியத்தை இழக்கும்போது, மனம் 5 வழியா போயிட்டு இருந்த தண்ணி வாய்க்காலு, ஒரே வாய்க்கால விட்டீங்கன்னா, எப்படி போகுது? 5ஆ போன தண்ணிய எல்லாம் ஒண்ணா சேர்த்தி, ஒரே வாய்க்கால் விட்டு பாருங்க. சும்மா திமு திமுன்னு ஓடும் இல்லையா? அதேதான். இப்ப 5 ஓட்ட வழியா போன மனம் என்ன ஆயிருச்சு? 2, 3 குறைய குறைய என்ன ஆனா வாய் மட்டும் என்ன ஆகாது? இறக்குற வரைக்கும் அந்த இந்திரியம் மட்டும் பவரே லூஸ் ஆகாது. அப்ப என்ன ஆகுது? அது வழியா வந்துதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணும்? அத சின்ன வயசுலயே அதற்குண்டான தபஸை அது தவமாக எங்க பேசணும்? எவ்வளவு பேசணும்? எப்படி பேசணும்? யாருகிட்ட பேசணும்? அவங்க கிட்ட எத பேசணும்? எத பேசக்கூடாது? ஏன்னா 99 பிரச்சனை உறவுகள்ட்ட வருது. அதனால தான் மனம் 99% துக்கப்படுறதுக்கு காரணம் உறவுகள். அவங்ககிட்ட எனக்கு பிரச்சனை வருதுன்னா, நம்ப வாய் தான் காரணமா இருந்திருக்கும். வேற யாருமே காரணமா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னு முதல்ல தெரியணுமே. தெரிஞ்சு எவ்வளவு, எங்க அந்த வாக் தப்பஸ் நம்ம நெறைய பார்த்திருக்கோம். எங்க பேசணும்? எவ்வளவு பேசணும்? தெரிஞ்சு பேசணும். சும்மா நெனச்சது எல்லாம் உண்மை பேசுறேங்கிற இதுல, மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. கொட்டிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அப்பதான் நான் அன்பா. மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு நான் அவரோட அன்பா இருக்கேன், அவங்களோட அன்பா. அப்படி கிடையாது. முதல்ல ராங் நோஷன வெளியில இருந்து போட்டுறணும். எத பேசணுமோ அவங்ககிட்ட அத ஷேர் பண்ணா போதும். மனதுல இருக்கிற உடனே இப்ப நான் மனதுல இருந்து கொட்டிட்டோம்னா என்ன பண்ணுவேன்? என்ன தெரியுங்களா பிரச்சனை? அவங்களும் அவங்க எல்லாம் சொல்லணும்னு நெனைப்போம். அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கு பாரு, நான் வந்து ரொம்ப அன்பா இருக்கேன். அன்பா இருக்கிறது மனசுல இருக்கிறத வெளிய கொட்டுறதுக்கு பேரு அன்பு அல்ல. நாம நெனச்சுக்கிட்டோம் டெஃபினிஷன் போட்டுக்கிட்டோம். அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ். அவங்க எப்படிதான் நடந்துகிட்டாலும், நான் அவங்களோட அன்பா இருக்குங்கிறது, அதுதான் அன்பே தவிர, இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு அன்பு கிடையாது. அதுதான் என்னது? நீங்க இந்த இடத்துல வந்து மௌனம்ங்கிறது வாக் தபஸ். அடுத்த வேர்டு தைரியம். தைரியம் அப்படிங்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப நாம இத அதாவது ஒரு ஒரு தைரியமா இருக்கிறது அப்படிங்கிறதல்ல. இந்த இடத்துல நாம ஒரு முடிவு எடுக்கிறோம். எப்பொழுது சத்துவகுணத்தில் நின்று ஒரு முடிவெடுக்கிறோம். எடுத்த முடிவில் தைரியமா, உறுதியாக நிற்றல். இதையவே பாருங்க, தமோ குணத்தில் நின்று ஒரு முடிவை எடுத்துட்டு, அதுல இருக்கிற பேர் என்ன? பிடிவாதம். There is a subtle difference between பிடிவாதம் அண்ட் ஸ்தைரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். சத்துவ குணத்துல நின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, அதுல உறுதியாக இருத்தல். யாரு என்ன வந்தாலும் நான் இத செஞ்சுதான் தீருவேன். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சத்துவ குணத்துல இருந்து அதே தமோ குணத்துல இருந்து எடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு பேர் என்ன? அவங்களும் அதேதான். அ நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பேர் என்னது? பிடிவாதம். தட் இஸ் அ சட்டில் டிஃபரன்ஸ். நல்ல சோ அதனாலதான் என்ன சொல்றது? சத்துவ குணத்து வாழ்க்கைக்கு வந்து பழகுங்க. நீங்க எடுக்கிற முடிவுல எப்படி இருக்க போகுது? சரியா இருக்க போகுது. இதுதானே இறைவன் சொல்ற சத்துவ குணோபவ அர்ஜுன, சத்துவ குணோபவ அர்ஜுன. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சத்துவ குணத்துக்கு வா. அதுக்குண்டான லைஃப் ஸ்டைல் வந்துரு. நீ என்ன பேசினாலும் கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு டீச்சிங்கே தேவைப்படாது. ஏன்னா அந்த குணத்துக்கு வந்துட்டோம்னா, என்ன பேசினா கரெக்ட்டா இருக்கும். என்ன செய்யறோமோ கரெக்ட்டா இருக்கும். என்ன டெசிஷன் மேக்கிங் இஸ் அவர் லைஃப். என்ன முடிவு எடுக்கிறோமோ கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்போ இப்ப தமோ குணத்துக்கு வந்துன்னு வச்சுக்கங்களேன். என்ன சரியல்ல எப்படி தோணும்? தப்பா தோணுமா?
தப்பெல்லாம் சரியா தோணுமா? எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா போகுமா? வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம், கஷ்டம், கஷ்டம். எடுத்த முடிவுகள் தப்பாச்சுன்னா எப்படி? ஒரு பிசினஸ் பண்றேன், அங்க ஒரு தப்பான முடிவு. வாழ்க்கைக்கு சொல்றேன். வேதாந்தத்துக்காக இல்ல. ஒரு பிசினஸ் பண்றேன், அங்க தப்பான முடிவு. ஒரு உறவுகிட்ட தப்பான முடிவு. இப்படியே போனா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நெட்வொர்க் மாரி, மெஷ் மாரி என்ன பண்ணிக்கிறோம் எல்லா இடத்துலயும். தப்புகள் நடப்பதற்கு காரணம் எங்கிட்ட இருக்கிற தமோ குணம் தானே தவிர, உலகத்தில் தவறு என்பது கிடையவே கிடையாது. சோ அதான் இந்த இடத்துல ஸ்தைரியம். அடுத்தது க்ஷமா, பொறுமை. ஆனா இந்த இடத்துல பொறுமை எப்படி பார்க்கலாம் நாங்க? நீங்க ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு, பலன் வரும் வரை பொறுமையாக இருத்தல். அதுதான் க்ஷமா. நான் பொறுமையா இருக்கேன். நான் பொறுமையா இருக்கேன். அவங்கலாம் பயங்கரமா கஷ்டம் குடுக்குறாங்க. நான் பொறுமையா இருக்கிறேன். ஐயய்யோ! அது வந்து நம்மள நாமளே ஏமாத்திக்கிற வேலை. அதுக்கு பேரெல்லாம் பொறுமை கிடையாது. அதுக்கு பேரெல்லாம் சகிப்புத்தன்மையே கிடையவே கிடையாது. எப்ப மத்தவங்க சொல்றது எனக்கு ஹர்ட் ஆகுதோ, சகிப்புத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். நீங்க அத அடைச்சுக்கிருக்கீங்க, அத வெளிக்காட்டாம இருக்கிறீங்கங்கிறது வேற. ஒருத்தர் சொல்றாங்க, அது எனக்குள்ள ஹர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன இல்ல? சகிப்புத்தன்மை, அக்செப்டன்ஸ் இல்லை. உங்கள அவங்கள உங்களால அக்காமடேட் பண்ண முடியலை. ஏன்னா, நம்பள நாமளே ஏமாத்திக்கணும். நான் வேதாந்தம் படிக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறேன். என்ன பொறுமை? உள்ள அவங்க சொன்னது ஹர்ட் ஆயிட்டாவே, நீங்க உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு அர்த்தம். அப்படி க்ஷமாங்கிறது பொறுமைனா, இந்த இடத்துல ஒரு செயலை செய்து முடிச்சிடுறீங்க. அதுக்குள்ள பலன் வரும் வரை தென்னை மரத்த வச்சுட்டோம். அது 5 வருஷமோ, 10 வருஷமோ ஆனாத்தான் தேங்காய பார்க்க முடியும். ஏன்னா விவசாயிகளுக்கு அந்த பொறுமைங்கிறது ரத்தத்திலே ஊறி போயிருக்கும். நெல்ல வந்து இன்னைக்கு நட்டாச்சு. அப்புறம் நாத்து எடுத்து நட்டாச்சு வச்சுக்கோங்க. அது நாத்து நடுறதுக்குனால ஒரு ப்ராசஸ் போகும். அத போட்டு நாத்து வளர்த்தி அப்புறம் அத கொண்டாந்து நாத்த நட்டாச்சு வயல்ல. அடுத்த நாள் போனோனே போய் பறக்க பறக்க நம்ம நெல் அறுத்துட்டுங்களா வர முடியும்? யூ ஹேவ் டு கிவ் டைம். அதுக்கெல்லாமே அவ்வளவு டைம் குடுக்குறோமே! நம்ம மனதுக்கு ஏன் டைம் குடுக்க நம்மளால ஏத்துக்க முடியல? மனம் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன். மனம் என்பது நாம் ஒரு உருவாக்கி வச்சிருப்பீங்க. வேதாந்த வகுப்புகள் வருவதற்கு முன்பு, நீங்க ஒரு உருவுல பண்ணி வச்சிருப்பீங்க அத. ஒரு சிலையாக, ஒரு விநாயகர்ன்னு வச்சுக்கலாமே. ஒரு வெள்ளி விநாயகர் சிலையாக இருக்கும் மனம். அத என்ன பண்ணணும் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அத உருக்கணும். உருக்கி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுனது? முருகரா உருவாக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முருகர் சிலைக்கு வரும். சோ மனம் என்பத முதல்ல உருக்குறக்கே டைம் ஆகும். ஆசாரிக்கு போய் குடுத்தோன்ன, "ஏங்க இந்த விநாயகர் சிலை வச்சுட்டு, அப்படியே கை காலெல்லாம் தட்டி, ஒரு முருகரா உருவாக்கி குடுங்கன்னா." அவரு எந்திச்சு கிளம்புன்றுவாரு. ஏன் அதெல்லாம் முடியாது. மனதை ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை உருக்குறக்கு பல வருடங்கள் ஆகும். திருப்பி அத வேற எங்க கொண்டாரணும்? அது இன்னொரு உருவத்துக்கு கொண்டு வரணும். சாஸ்திரம் சொன்ன மாரி என் மனதை உருவாக்குது என்பது டேக்ஸ் டைம். சோ இங்க என்ன சொல்றாரு? க்ஷமா. அந்த மாரி பொறுமை. செயலை இப்ப தவம் இருக்கேன். கோபம் வராம இருக்கறதுக்காக நான் முயற்சி பண்றேன். எக்சர்சைஸ் யோகா பண்றதுக்காக ஒரு எக்சர்சைஸ் நான் இனிமேல் பண்றேன்னு முடிவு எடுத்துட்டேன். இந்த மாசம் ஆரம்பிச்சேன்னா, இன்னைக்கு செஞ்ச நாளைக்கு உடனே உடம்பு அப்படியே கடகடன்னு வந்துருவாங்க. அதெல்லாம் கிடையாது. பொறுமை. எந்த செயலா இருந்தாலும் பொறுமையாக. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோம். வகுப்பு எடுத்தோம். நாளைக்கு காத்தால அந்த குழந்தைக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நான் சொல்லிக் குடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னா, அது எங்க போகும்? நம்ப மனம் மாறக்கே நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோமே! அந்த குழந்தைங்க மனசு மாறக்கு நம்ம டைம் குடுக்க வேண்டாமா? அதுவரைக்கும் விடாமுயற்சியா அந்த இருக்கிறவங்க விடாமுயற்சிக்கு வந்துருவாங்க. அது உடம்பா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு யோகா பண்ணும்போது மசில் பெயின் வரும். இதெல்லாம் சகித்துக் கொள்கிற தன்மை யாருக்கு வரும்? அதுக்கு பேரு தான் பொறுமை. அதாவது செயலை செய்து முடித்து விட்டு பலன் வரும் வரை பொறுமையாக இருத்தல் தான் இங்க க்ஷமா. அடுத்தது அபயம். முக்கியமான ஒரு பாயிண்ட். அபயம் அப்டின்னா 2 விதமான அபயம். பயமற்ற நிலைங்க. அபயம்னா பயம் ரஹிதக அபயம். அவ்வளவுதான். பயம், அபயம். இப்ப இது வந்து 2 ஸ்டேஜ்ல இருக்குங்க. ஒண்ணு ஆத்ம ஞானத்தினுடைய பலனாக கிடைத்த அபயம். அது அல்டிமேட். அதுக்கு முன்னால வரைக்கும் அது ஒரு வேல்யூ. அபயம் இஸ் அ வேல்யூ. அப்ப என்ன? இப்ப நமக்கு ஒரு விஷயத்த பத்தின பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல போய் எடுன்னு என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஸ்டேஜ்ல போய் ஏறி நிக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஆனா என்ன புத்தி சொல்லும்? வீட்டுக்கார் வேண்டாங்கிறார், ஆட்டுக்குட்டி வேண்டாங்குது, அம்மா குட்டி வேண்டாங்குதுன்னு நாம் சொல்றோம். அதெல்லாம் உண்மை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பயம். இப்போ இவர் இறைவன் என்ன சொல்றாரு? இந்த அபயம்ங்கிறது வேல்யூவா பார்க்கணும். நான் என்ன சொல்ட்டேன்? தியானத்துக்கு அப்புறம் வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது தானா கிடைக்க போகுது. அத பத்தி நீங்க திங்க் பண்ணவே வேண்டாம். வேல்யூவா நம்மளுக்குள்ள குவாலிட்டிய எப்படி வளர்த்துக்கிறது? இப்ப அது ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு. என்ன பண்ணணும்? ஸ்டேஜே சாகுற வரைக்கும் ஸ்டேஜ் ஏறாத வாய்ப்புல வாழ்றதா? அது ஒரு வழி இருக்கு.
ஸ்டேஜ் ஏறக்கு வாய்ப்பு வராத மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது. அது ஒண்ணு. இது பைபாசிங் த ப்ராப்ளம். அப்போ உயிர் விடுற வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன கிடையாது? அந்த பயம்ங்கிறது போகாது. அப்ப என்ன பண்ணணும்? அபயம்னு என்ன? அந்த பயமான ஏரியாவை தைரியமாக ஏற்று, அந்த ஸ்டேஜ் மேல ஏறி, நின்னு, மைக்க புடிச்சு, என்ன ஆகுதுன்னு பார்க்கிறேங்கிற இடத்துல ஒரு தைரியம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு பேரு அபயம். ஒரு பயம் வர ஏரியாவ, நான் வந்து பயத்திலிருந்து விடுபடணும். அது ஒரு வேல்யூ. இறைவன் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல பயமோ, இப்போ அதுக்கு மட்டும் பயம் வரிசையா சொல்றேன் பாருங்க. என்னென்ன பயம் இருக்குன்னு. ஒரு எடுத்தது ஒரு ஸ்டேஜ் ஃபியர்ன்னு எடுத்துக்க. ஏன்னா காமன் ஃபியர் இது. அப்போ என்ன பண்ணணும்? அதுலருந்து ஏன்னா அந்த ஒரு இடத்துல அந்த பயத்திலிருந்து வெளிவந்து பழகிட்டீங்கன்னா, வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல பயம் படுறீங்களோ, அங்கெல்லாம் நீங்களே வெளியில வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. இப்ப நாம வந்து ஸ்டேஜ் ஏறுனா பயம் அப்படின்னா, ஸ்டேஜ் ஏறாமயே நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்றோங்கிறது புத்திசாலித்தனமான வாழ்க்கை அல்ல. ஏன்னா நீங்க ஸ்டேஜ் ஏறாம ஒண்ணு கெட்டு போறது ஒண்ணும் கிடையாது. ஆனா, அந்த ஸ்டேஜ் ஏறுறங்கிற பயத்த நீங்க பிரேக் பண்ணலீன்னா, வாழ்க்கையில எத்தனையோ பயம் உங்கள தொரத்தும். எதையும் நீங்க பிரேக் பண்ணி வெளியில வர முடியவே முடியாது பாத்துக்கங்க. இப்போ ஒரு பயத்தை எடுத்து வச்சு, அத நீங்க பிரேக் பண்ணி பழகுனீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா வேலு நாச்சியார் தான் நம்ப. குயிலி தான் நம்ப. ஏன் அவங்கலாம் அப்படி இருந்தாங்க? வேலு நாச்சியார், குயிலி எத்தன கேரக்டர்ஸ் நம்மளுடைய ரத்தத்துல ஓடுற நமக்கு ஜீன்லாம் என்னென்ன ஜீன் தெரியுங்களா? பயப்படுற ஜீன் இல்லைங்க நம்மளுது. புடவை எடுத்து கட்டிக்கிட்டு குதிரை மேல ஏறி உட்கார்ந்து ஓட்டுனா, அப்படியே பயந்தாங்க. எப்படி அவங்கலாம் அப்படி இருந்தாங்க? என்னன்னா ட்ரெய்னிங்கு. ஏன்னா ஆர்மில போயிட்டீங்கன்னா, அந்த பயத்த போக்கி குடுத்துருவாங்க அவங்க. இப்ப நாம என்ன பண்றது? ஆர்மில போய் சேர முடியாதுக்குன்னு. வீட்டிலேயே எந்த கண்டு நீங்க பயப்படுறீங்களோ, ஒரு பயத்த நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா தான், இது வந்து சுயமுயற்சி. குருவோ, சாஸ்திரமோ ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள என்ன பயம்ங்கிறது நீங்க முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சுட்டு, ஒரு பயத்த நீங்க பிரேக் பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிரும். தெரிஞ்சோன்ன, வரிசையா வர பயத்தைலாம் என்ன பண்ணிருவீங்க? பிரேக் பண்ணிருவீங்க. அதே தான் ஆப்போசிட். ஒரு பயத்துல இருந்து நீங்க நான் இது கண்டால எனக்கு பயம் இல்லைங்க. இது 2 தான் பயம். அது 3 போதும். வாழ்க்கையில பின்னால வர்றதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு, மனசுக்குள்ள பயம்ங்கிற உணர்வை போக்கணுங்குது சார். அதுதான் பயம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஷுட் கிவ் ட்ரெய்னிங் டூ யுவர்செல்ஃப். என்னதான் ஆயிரும் பார்க்கலாமே. அப்படித்தான் மானம் கெட்டா கேட்டா போயிட்டு போகுது போ. ஸ்டேஜ் ஃபியர் மட்டும் நான் சொல்றேன். இப்ப அது மட்டும் இல்லைங்க. ஒரு வெளியூருக்கு வீட்ல இருந்து போறாங்கன்னு பாத்துங்க. ஏன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பயம்ங்கிற ஒண்ணு ஊறி கிடக்குதுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா, இந்த பயத்தை பிரேக் பண்ணாமயே நீங்க பைபாஸ் பண்ணி வாழறதுனால, எந்த பயம் வந்தாலும் பைபாஸ் பண்ணிக்க வேண்டியது. எப்படி? ஸ்டேஜே ஏறாத அளவுக்கு வாழ்க்கை அமைச்சுட்டு அது பைபாஸிங் பேரு அதுக்கு பேரு. ஆயுசுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? மைக்க புடிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிற புத்திசாலித்தனம் நெனச்சுட்டு இருக்கிறீங்க? ஏன்னா, வாழ்க்கையில அந்த பயம் எல்லா பக்கம் உங்களோட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வெளியூர் இப்ப வீட்ல இருந்து 2 பேர் வெளிய போறாங்க. போயிட்டு வர்ற வரைக்கும் துக்கு, 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 துக்கு. ஏன்? பயத்த நீ பிரேக் பண்ணி பழகல. அதோட கான்சிக்வென்ஸ் நான் என்னன்னு சொல்றேன். ஒரு இடத்துல நீ ஏன்? வெளியூர் போயிட்டா, போகும்போது சாமி கும்பிட்டு அனுப்புறோம். போயிட்டு, அவங்க போய் அவங்களா ஃபோன் பண்ற வரைக்கும் அவங்க நெனப்பு நமக்கு வரக்கூடாது. அதாவது வரலாம். பயத்தினால வரக்கூடாது. எதா அவனுக்கு 4 தடவ ஆக்சிடென்ட் பண்ணிற வேண்டியது. இது மனக்கோட்டையில அவன் ஊர் போய் சேர்றப்ப நாம மனசுல 4 ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருப்போம். ஐய்யய்யோ! நெகட்டிவ் ஃபோர்ஸ்ங்க. அது அதனுடைய வேலைய செஞ்சுரும். எப்ப நீங்க வந்து வண்டி ஏத்தி விட்டுட்டு ஐயோ! ஏதாவது ஆயிடுமோ, ஐயோ! ஏதாவது நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது பயங்கரமான வேலை செய்யும். அது அந்த மாரி நெனப்பே வரக்கூடாது. எப்படி வராம இருக்கு? நீங்க தான் பயத்திலேயே ஸ்டேஜ் ஏறாம இருக்க என்ன வழி? அதுல தான் நம்ம வாழ்றோம். அப்ப எப்ப நீங்க ஆயுசுக்கு எப்பதான் 4 பேத்த கார் ஏத்தி விட்டுட்டு திரும்பி வர வரைக்கும் அவங்கள பத்தின பயம் இல்லாம வாழ்க்கை எப்ப வாழ்றது? சோ நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு தெரியல. எனக்குள்ள பயம்ங்கிற உணர்வை நான் வாழ்க்கையில் தூக்கி போடுறதுக்கு எந்த முயற்சியும் பண்றதுக்கு ரெடி இல்ல. வாயில வேணா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வடை சுடுவோம். பிராக்டிகலா இறங்கணும். அந்த இடத்துல எனக்கு பயம் இருக்கா? ஏன் வந்தது? இறைவா! அப்ப இறைவன் மேல என்ன இல்ல? ஏத்தி விட்டுட்டு இறைவா நல்லபடியா போயிட்டு வா, வாழ்த்துறது எல்லாமே கரெக்ட். அதுக்கப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இறைவன் மேல நம்பிக்கை இல்ல. ஏன்? இறைவன் மேல புடிக்கும். ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? உள்ள என்ன இருக்குது? இறைவனையே நம்பாத அளவுக்கு யார் மேல உட்கார்ந்திருக்கிறா? பயம், பயம். எத நீங்க வாழ்க்கையில ஒன்ற அடைங்க. அதுக்கு பின்னால பயம் தொரத்திக்கிட்டே வரும் பாருங்க.
இப்ப நீங்க ஒரு ஞானத்த அடைங்க. என்ன தெரியுங்களா? பயம் ஒரு ஞானத்துக்கே பயம் வருங்க. ஒண்ணு அடைஞ்சிட்டீங்கன்னா, யாராவது நம்மள நெகேட் பண்ணிருவானுங்களா? இந்த ஞானத்த நாம் ஞானத்த அடைஞ்சுட்டோம். அதுல ஒரு பயம் வரும். இனி எதை அடைந்தாலும் அது பயத்தை கொடுக்கும். ஞானத்தை அடைந்தாலும் இத எவனாச்சும் இன்டர்பிரட் பண்ணிருவானா? ராங்கா நம்மள கேள்வி கேட்டுருவானோ? நம்ம புரிஞ்சு வச்சு சரியோ? பயம் வரும். பர்தகிரி தான் சொல்லுவாரு. அ ராஜாவா இருந்த பயம். அவனுக்கு ஒரு அவனுக்குன்னு ஒரு பயம் இருக்கும். மந்திரியா போஸ்ட் இருந்தா அவனுக்கு அந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு பயம். ஆனா பதவி கிடைக்கும்போது எல்லாம் போய் என்ன சத்திய பிரமாணம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா உள்ளூர் என்ன ஓடுமாமா? அந்த மந்திரிங்கிற போஸ்டே அவனுக்கு என்ன குடுக்கும்? ஏன் குடுக்குது? மனதில் பயம்ங்கிற உணர்வை தூக்கி போடுவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேமே. ஆனால் எல்லாமே பயம்தான். அப்ப என்ன பண்ணணும்? எனக்குள் பயம்ங்கிற உணர்வு வச்சிருக்கிறேன். அத பிரேக் பண்ணணும்னு முதல்ல முடிவு பண்ணணுமே. இது என்ன தெரியுங்களா? நீ கார் ஏத்திட்டனா சாமி, திரும்பி வர்ற வரைக்கும் நான் உன் நெனப்புலயே இருந்தேன். இதுக்கு பேரு அன்பாமா? ஐயய்ய! அந்த பையனுக்கு தெரியலப்பா. அப்படியாம்மா? அப்படிம்பா அவனுக்கு பாவம். இங்க உள்ள என்னது? பயத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லைன்னு உலகத்துக்கு புரப்பகண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பையன் மேல பாசம் கிடையாது. உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நம்பளுக்கு இருக்கிற பயத்த நாம தான் வெளியில வரணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். ஐயோ! அது நல்லா வருமா? வருமா? வராதா? ஜெயிச்சுருமா? ஜெயிக்க மாட்டோமா? இப்படியே தாங்க வாழ்க்கையில கவலைங்கிறது பார்த்தீங்கன்னா, சம்சார துக்கத்துல கவலைங்கிறது நம்ப மெயினுங்க. எதுக்கு கவலைப்படுறேன்னு கேளுங்க. காரணமே இருக்காது. எதுக்கு நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்து கேட்டு பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கே. ஆனாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனான்னா என்ன அர்த்தம்? அந்த பயம் வந்து உள்ள. அப்ப என்ன பண்ணணும்? என்ன கண்டுபிடிப்பு என்ன பண்ணணும்? சாஸ்திரம் படிக்க வந்தா பயம். ஒண்ணும் வேண்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க. ஏங்க நைட்டே தூக்கமே வரலைங்க. எனக்கு பயமா இருக்குங்க. தூக்கம் வல்லைன்னு பயம். அதாவது ஒருத்தர் பயத்த கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பரிதாபமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க எதுக்கு கேட்டாங்கன்னா, தூக்கம் வரலனா என்ன பண்ணுவீங்க? தூக்கம் வராமலாம் ஒரு நாள் கூட சத்தியமா இருக்காதுங்க எனக்கு. ஆனா அவரு பாவம் அவங்க அப்படி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப நான் சொன்னேன், தூக்கம் வரலைன்னா இப்ப சளி புடிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத நான் நெனச்சுக்கிட்டேன். நமக்கு சளி புடிச்சா மூக்குல ஒழுகுது, இல்ல மூக்கு அடைக்குதுன்னா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சமான பாட்டு அந்த காலத்துல காலேஜ் போகும்போது என்னென்ன பாட்டு கேட்டனோ, அதெல்லாம் போட்டுக்குட்டு கேட்பேன். ஏதாவது அ க எனக்கு எது பிடிக்குதோ நான் அத பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். இது பாருங்களேன், இத்தன நாளா எனக்கு தெரியாம போச்சுங்கங்கிறாங்க. ஏன் இவ்வளவுதான். தூக்க வல்லின்னு பயப்படுறாங்க. அப்ப தூக்க வல்லின்னு பயப்படக்கூடாது. தூங்குறதுக்கு என்ன வலின்னு யோசனை பண்ணணும். உட்கார்ந்துட்டு தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல. ஐயோ! எனக்கு தூக்கம் வரலையே. தூக்கம் வராம இருந்தா நான் இப்படி ஆயிருவனோ? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? எனக்கு பிரஷர் வந்துருமோ? சுகர் வந்துருமோ? ஐய்யய்யய்யோ! பயம். நீங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல பயத்த பிரேக் பண்ணி ஒரு ஒரு இடம் பயம் வரும்போது, நீங்க தனியா முயற்சி பண்ணி தான் அதுலருந்து வெளில வரணுங்க. யாரும் பண்ண முடியாது. ஃபியூச்சர பத்தின பயம் என்ன ஆயிரும்? ஹெல்த்த பத்தின பயம் என்ன ஆயிரும்? நீங்க பாருங்க, தவம் பண்றேன்னு சொல்றோம்ல. தவத்தினால் பயம் போகுங்கிறது சில பேத்தோட கொள்கை. நான் பிரேக் பண்றேன் பாருங்க இன்னைக்கு. இப்ப அசுரர்கள்லாம் உட்கார்ந்து தவம் பண்ணாங்கல்ல. எத்தன புராணங்கள் படிச்சிருக்கோம். அசுரன் தவத்தை முடித்ததற்கு பிறகு இறைவன் காட்சியளித்தால் அவரிடம் என்ன கேட்டான்? எனக்கு காலையில சாவு வரக்கூடாது. மாலையில சாவு வரக்கூடாது. ஏன்? பயம். என்ன கேட்டான் அசுரன்? அத்தன தவம். அது பஞ்சாக்னி தவம். மேலயும் வெயில் என்னது? அக்னி, கையிலயும் வெயிலு, கீழயும் சாரி அக்னி, இந்த முன்னால அக்னி, பின்னால அக்னி, நடுவுல உட்கார்ந்து நான் பண்ணுனேன். எனக்கு இறைவன் சிவபெருமானே வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க? எனக்கு சாவு வந்துரக்கூடாது. காலையில வரக்கூடாது, சாயங்காலம் வரக்கூடாது. கா ம ம அ மு என்னது? என்ன இவரு கேட்டாரு. சோ அத கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்களா? ஏன்? ஏங்க அவங்க பண்ணாத தவத்தையாங்க நாம பண்ணி நமக்கு பயம் போகுது? ஏன்னா சில குரூப் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. மெடிடேஷன் மூலியமாக நமக்கு பயம் போயிரும். அப்ப அசுரனுக்கு போயிருக்கணுமா? வேண்டாம். அவன் பண்ணாத மெடிடேஷன் ஏங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? பஞ்சாக்னி தவம் அங்க பண்றோம் நம்ப. யோசனை பண்ணணும். அப்ப இத ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு தெரியணும். அடடே! நீ இவ்வளவு தவம் பண்ணங்கிறியே! சிவபெருமானே உனக்கு முன்னாடி நாமலாம் பண்ண சிவபெருமான் வரப்போறாரா? அப்ப அவன் எவ்வளவு பண்ணியிருப்பான். அவ்வளவு பண்ணிட்டியாடா ராசா? அப்புறம் என்ன கேட்கிற? எனக்கு வந்து அவங்களால சாவு வந்துரக்கூடாது, இவங்கனால சாவு சிவபெருமானால வரக்கூடாது, விஷ்ணுவா இந்த தேவதைகளால வரக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள என்ன இருக்குது? சோ வெறும் கண்ண மூடி உட்கார்ந்து தவம் பண்றதுனால எல்லாம் பயம் போகாதுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? அசுரர்கள். சோ தவம் பண்ணி அதுன்னு என்ன தெரியுங்களா அதுக்கு தான்? நான் பயத்துலருந்து போயிடணும். சாமி, இறைவா எனக்கு பயத்திலிருந்து யாரு? கோயிலுக்கு போயிட்டு நின்னு. போகாது. இறைவா, முருகா
இறைவனிடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த பயத்தை போக்கு இறைவா. முருகர் சொல்லுவாரு. ஆனா பேச முடியாது அவருனால. என்ன சொல்ல, "ஏய் போயி சாஸ்திரத்த படிச்சு, உனக்கு உண்டான பயத்த எப்படி போக்குறதுன்னு குரு சொல்லித் தருவாரு. போய் ஒழுங்கா நீக்கிக்கோ. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது." அப்படிதான் அவர் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு பாவம் திருநெல்வேலியில. நமக்கு காது கேட்கல என்ன பண்றது? நீங்க முயற்சி பண்ணணும் பயத்தில். ஏன்னா, பயம்ங்கிறது வேதாந்திக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் புரியாம போறக்கு மெயின் காரணம் பயம். அதனால தான் நான் இவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றேன். அந்த வாழ்க்கையில உங்களுக்கு எத கண்டாலும் பயம்னா, நீங்க சாகுற வரைக்கும் அந்த பயம் உங்கள விட்டு போகாது. டூ வீலர் எடுத்தனா பயம். கார் ஓட்டுனா பயம். நமக்கு பயம்னா வீட்டுக்கு மத்தவங்க கார் எடுக்கக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. எல்லாத்தையும் ஓட்டு வச்சு அந்த பயத்துல வச்சு அமுத்தி, வாழ்க்கையில யாரும் ஃப்ரீடமே அனுபவிச்சிடக்கூடாது. எல்லாம். ஏன்? ஏன் இந்த பயம்? எந்த ஒரு பயத்தை நான் அப்ப அபயம் புரிஞ்சுங்களாப்பா? அபயம். அப்ப என்ன தெரியணும்? என் மனம் பலகீனமாக இருக்கு. நீங்க பாருங்க, இன்னொரு பயம் சொல்றேன் பாருங்க. இது எடுத்தா கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டே இருக்கலாம். இப்போ சொல்லும்போது ஞாபகம் வந்தது. இப்ப எனக்கு ஒரு பலகீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பலகீனம்? ஆ ஏதாவது பார்த்தா சாப்பிட்டுறது. இப்ப ஸ்நாக்ஸ் வந்து இப்ப பிரதீபா கிளாஸ் எடுத்துட்டாப்ல. கண்ட நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அறிவு வந்துரும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட கேரக்டர் வந்து எப்ப எத போடணும்னு தெரியாது. போட்டுட்டே இருப்பேன். ஆச்சா? இப்ப எனக்குள்ள இருக்கிறது என்னது? பலகீனம். ஏன்னா அறிவு இருக்கு. ஹெல்ப்லெஸ்னஸ். பலகீனத்துக்கு போயிருச்சு. அதனால ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியல? கட்டுப்படுத்த முடியல. மனம் மன பலகீனம். நீங்க இந்த அபயத்தெல்லாம் பண்ணீங்கன்னா, மனம் சூப்பரா ஒரு உடல் ஆரோக்கியம் எல்லாம் தானா வந்துரும். ஏன்னா பயப்பட மனம் உங்கள ஃபாலோ பண்ண விடாது. சொல்லியிருந்தாலுமே பலகீனமான மனம், பயப்பட்ட மனம் அதை ஃபாலோ பண்ணாது. ஏன்னா இன்டெலெக்ட்ன்னு சொல்றேன் நான். இந்த பயம்ங்கிறது உங்க உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில், குடும்ப ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கெடுக்கும். அப்ப எப்படின்னு சொல்றேன்? இப்ப என்ன சொல்றேன்? சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? இது என்ன தெரியுங்களா? பலகீனம். முதல்ல எனக்குள்ள ஒரு பலகீனம் இருக்கு. என்ன தெரியுங்களா பண்ணுவேன் நானு? அத வெளிக்காட்டுவதற்கு பயம். அந்த ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு அதை வெளிக்காட்டுவதற்கு பயம். ஏன்? என்னையெல்லாம் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? எல்லாரும் நேஷனல் அவார்டோட உட்கார்ந்துருக்காங்க. நாம இப்படியெல்லாம் நடந்துட்டு அந்த அவார்ட் நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? அங்க தான் தப்பு பண்றோம். நம்ம இப்ப காஃபி விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓப்பனா சொல்லிருங்க. நான் காஃபி விடுறேன். ஏன்னா சொல்ல மாட்டோம். ஏன்னா, மறுபடியும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம வாயில சொல்லிட்டு, அப்புறம் முடியலைன்னா குடிச்சாகணும். அப்ப வேணா நம்மள கேவலம் பேசுவானே! அதனால நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். சில விஷயத்த ஓப்பனா அடிச்சீங்கன்னா, வேற வழி இல்லாம உடம்பு அடங்கிக்கும். ஐய்யய்யோ! காஃபி குடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டோம் வீட்ல. இப்ப போய் திருட்டுத்தனமா குடிச்சா, மருமக சிரிப்பா, பேரன் சிரிப்பான். ஐய்யய்யோ! நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்ப எனக்குள்ள அந்த ஒரு இயலாமையை பார்க்கும்போது, நீங்க தான் திங்க் பண்ணணும். இந்த இயலாமை எப்படி நான் வெல்வது? ஓப்பனா அடிச்சுருவோம் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஈகோ வந்து, ஏய் பேரெல்லாம் சிரிப்பான். அன்னைக்கு என்னமோ பெருசா பீத்துன ஆத்தா, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க. ஐய்யய்யோ! வேண்டாம். அப்ப சில விஷயங்களை ஓப்பனா சொல்றதுக்கு தைரியம் வேணும். அங்கேயே மறைச்சு வைக்கிறோம். பயம். சொல்லிட்டு மறுபடியும் முடியாம போயிட்டா? பயம். சொல்லிட்டு முடியாம போயிட்டா? பயம். யோசனை அதாவதுங்க இந்த பயம்ங்கிறதுங்க, ஒரு கேன்சர் கேன்சர் செல் மாரி அது. அப்படியே டெவலப் ஆயிட்டே இருக்குல்ல உங்களுக்குள்ள. உங்கள டோட்டலா அழிக்கிற வரைக்கும் கேன்சர் நம்மள விடுதா? உயிர் போற வரைக்கும் அது அப்படியே டெவலப் ஆயி, நாம சாகும்போது அதுவும் போயிரும். நீங்க பாருங்க அந்த செல்ஸ உள்ள உயிரோட இருக்க வரைக்கும் தான் அப்படியே போயிட்டு இருக்கும். நீங்க உயிரோட அன்னைக்கு அதெல்லாம் போகுது. ஆனாலும் என்ன பண்ணுது? எடா இப்படி பெருகுறமே, இவன் செத்து போனா நாமளும் செத்து போவோம்னு அது நினைக்குதா? கேன்சர் செல் நினைக்குதா? இல்ல. நான் செத்தாலும் இவன் சாவணும்னு தான் நம்ம எதுக்கு வந்துருக்குது நம்ம உடம்புல. இதே தான் பயம். பயம் இஸ் அ கேன்சர். உங்கள கொல்லாம விடாது பாத்துக்கங்க. கொல்லாம விடாது. உங்க வாழ்க்கையில எந்த முடிவு எடுக்க முடியாது உங்கனால. ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்க முடியாது. தைரியமா ஏன்னா டெசிஷன்ஸ் மேக்ஸ் யூ அலைவ். பயம்ங்கிறவங்க கண்டிப்பா டெசிஷன்ஸ் நீங்க கரெக்ட்டா எடுக்கவே முடியாது. தப்பு தப்பா தான் எடுப்போம். தப்பு தப்பா முடிவு எடுத்தா எப்படிங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது? சோ என்ன வேதாந்திக் ஸ்டூடண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த சப்ஜெக்ட் மேட்டர் புரியணும்னா, இந்த கச்சடால இருந்து வந்துரணும். வெளியில வந்துரணும். எது? இதுக்கு பயம், அதுக்கு பயம். அதுதான் என்னது? அபயம். முக்கியமான கருத்து. அடுத்தது சௌச்சம், ஜபக, தபக, ஹோமக, ஸ்ரத்தா, ஆதித்யம், மத்து அர்ச்சனம், தீர்த்தாடனம், பரார்த்தேகா, துஷ்டிகி, ஆச்சாரிய சேவனம். சௌச்சம். இது வந்து நியமம் ஆரம்பிக்குதுங்க. நியமம். பதஞ்சலி சொன்ன நியமத்துக்கு இந்த ஸ்லோகம் குடுத்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா, சௌச்சம்ங்கிறது பதஞ்சலி சொன்னதுதான். சௌச்சம்னா சுத்தம்.
இப்ப நாம வந்து சுத்தம்ங்கிறது பாக்கிய சுத்தம் படிச்சிருக்கிறோம், ஆந்தர சுத்தம் படிச்சிருக்கிறோம். வெளி விஷயங்கள, வெளி சூழ்நிலைகள ஏன் சுத்தமா வச்சுக்கணும்னா, மனதினுடைய சுத்தத்திற்கு வெளியில் இருக்கிற சூழலுடைய நீங்க வச்சுக்கிற சுத்தம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். வெளியில சுத்தமா இருக்கிறவங்க கண்டிப்பா மனதுக்குள்ள சுத்தமா இருக்கறக்கு ட்ரையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரை ஆயிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தான் வெளிய சுத்தம் தான் கனெக்டட் டூ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வெளி சூழ்நிலை இஸ் வெரி மச் கனெக்டட் டூ திங்கிங். வெளியில இருக்கிற சூழ்நிலை எதோட கனெக்ட் ஆகுது? மனதோடு கனெக்ட் ஆகுது. அப்ப வெளியில சுத்தமா இருந்தா உள் சுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் தூய்மையா இல்ல? ஏன்னு கேட்டா முதல்ல இதெல்லாம் நெறைய பார்த்திருக்கோம். ஒண்ணு இப்ப சுத்தம் பண்ணணும்னா, அதுக்குண்டான இப்ப வீடு சுத்தமா வச்சுக்கணும். பாக்கி சுத்தத்த பத்தி பேசுறோம். வெளி வீடு சுத்தமா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஏன் நெறைய பேர் சுத்தமா வச்சுக்கிறது இல்ல அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பணம் செலவாகும். 1/2 ஏக்கரா குறிச்சு வீட்ட கட்டி போட்டு, சுத்தமா வச்சுக்கிறதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. ஏன்னா, இந்த ஒரு 10 நாள்ல பூச்சிக்கொடி தொங்க ஆரம்பிச்சுரும். 15 நாள்ல பூச்சிக்கொடி தொங்க ஆரம்பிச்சுரும். புழுதி அடிக்க ஆரம்பிச்சுரும். சோ, அதுக்கு பணம் செலவு பண்ணணும். அப்புறம் உழைப்பு குடுக்கணும். முயற்சி பண்ணணும். இது வந்து இட் இஸ் வொர்த்தி டூ ஸ்பெண்ட் வீட்ட கட்டிட்டோம்னா, என்ன தெரியணும்? இட் இஸ் வொர்த்தி டூ ஸ்பெண்ட் எதுக்கு? ஃபார் த கிளீனினஸ் ஆஃப் த ஹவுஸ். இது தெரியும். இட் இஸ் வொர்த்தி டூ ஸ்பெண்ட். ஏன்? கண்டிப்பா ஆளுகள வச்சு தான் கிளீன் பண்ண முடியும். அப்ப என்ன தருதுன்னா, வந்தா ரூ. 5000 ரூ. 1000 2000 கேட்பான். செலவாயிரும். எதுக்கு? நாமளே பண்ணிக்கலாம். அத 1 2 பேட்ச் அப் பண்ணிக்கலாம். வெளியில இருந்து ஏதாவது என்னன்னாங்க, இப்ப நாம என்ன நெனைப்போம்னா, பேட்ச் ஒர்க் பண்றப்ப அதாவது ஒரு மேலோட்டமா சுத்தமா வச்சுக்கிறது. கண்ணு இப்படி பார்த்தா சுத்தமா இருக்க மாரி தெரியும். உள்ள நோண்டுனா தான் தெரியாது உள்ள என்ன இருக்குது. சோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? என்ன தெரியுதுல? இட் இஸ் வொர்த்தி டூ ஸ்பெண்ட் மனி ஃபார் த கிளீனினஸ் ஆஃப் த ஹவுஸ். கிளீனினஸா வச்சுக்கணும்னா உழைப்ப குடுக்கணும். பணத்த செலவு பண்ணி தான் ஆகணும். இத வந்து என்ன மனசுல என்ன தெரியணும்? வொர்த்தி டூ ஸ்பெண்ட். சோ காலத்த செலவு பண்ணணும், முயற்சி பண்ணணும், பணத்த செலவு பண்ணணும். இது இல்லாததுனால தான் அந்த வீடெல்லாம் எப்படி கிடக்குது? அசுத்தமாக இருக்கிறது. அது வந்து அவங்க செலவு பண்றது வேஸ்ட்ன்னு நெனச்சுக்கிறாங்க. அது வீடுனா அப்படிதான் இருக்கும். அதான் அவங்க அவங்க ஒரு வச்சிருப்பாங்க பாருங்க. அது குழந்தைங்க வீடு அப்படிதான் இருக்கும். இல்ல இல்லாட்டுக்கு வெளியில வேற போல அதிகமா இருந்தது. அதனால வீடு கொஞ்சம் இப்படி இருக்கு. இதெல்லாம் அவங்கவங்கள ஏமாத்திக்கிறது. அப்ப மன சுத்தம் குறையும். வெளி சுத்தத்த குறைச்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மன சுத்தம் குறையும். அடுத்தது ஆந்தரம். ஆந்தரம் அப்படியே மன சுத்தம். ஏன் இதுக்கு யாருமே எஃபோர்ட் போடுறதில்ல? வெளி சுத்தத்துக்கு கூட எஃபெக்ட் போட்டுறோம். ஏன்னா 4 பேர் வந்தா வீட்ட பத்தி ஏதாவது பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது? நாம வேற செலவு பண்ணி கட்டி வச்சிருக்கோம். வீடு வந்தோனே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு பண்ணி எதையோ பண்ணி பண்ணிறேன்னு வச்சுக்கோங்களேன். அத கிராஸ் பண்ணிட்டோம். ஆனா, ஏன் ஆந்தர சுத்தத்த பத்தி எல்லாரும் கவலைப்படுவதில்லை? மனசுல என்ன வேணா நெனச்சுக்கலாம். வாயில கரெக்ட்டா பேசிரு. என்ன வேணா நீ நெனச்சுக்கலாங்க. அதுதான் இன்னைக்கு பாலிசி. அத நீ என்ன வேணா நெனச்சுக்கலாம். வாயில மட்டும் கரெக்ட்டா பேசிரு. அப்ப என்ன? ஏன் அப்படி இருக்கிறோம்? நமக்கு இறைவன் ஒரு சக்திய குடுத்திருக்காரு. மனதில் நீ என்ன நினைக்கிறியோ, அதை மறைத்து வேறு மாரி பேசக்கூடிய சக்தி இருக்கிறதுனால, புரியுதுங்களா? எனக்குள்ள இருக்கிற பாடி லாங்குவேஜ, மைண்ட் லாங்குவேஜ மறைத்து வேறு விதமாக காட்டுவதற்கு ஒரு சக்தி அது எப்ப நீங்க அந்த இடத்த போய் தொடுறீங்களோ, எது உள்ள இருக்கிறத மறைச்சுட்டு, வேற மாரி பேசுற சக்திய போய் புடிக்கிறீங்களோ, ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் உங்க பாடிக்குள்ள டெவலப் ஆகும். அது நீங்க இவங்களெல்லாம் பிரதீபா மாரி ஆளுகள கேட்டு பாருங்க. இப்படி ப நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது உடம்பினுடைய சீர்கேட்டுக்கு முதல் ஆளு மனம் தான். மனதில இப்படி நெகட்டிவா மறைச்சு, மறைச்சு பேசுறாம்போது, அது அப்படியே கண்டிப்பா எங்க போகுது? எப்ப பார்த்தாலும் தலைவலிங்க. எப்ப பார்த்தாலும் கால் வலி, கை வலி, உடம்பு வலி இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெரி அதுக்கு ஒண்ணு நீங்க உடனே ஒரு என்னது கால்பால போட்டு படுத்துக்கிறோம். யாராவது ஏன் வருதுன்னு நினைச்சிருக்கோமா? ஒண்ணு பெரிய வேலை செஞ்சாலாம் வராதுங்க. வேலை செஞ்சா தலைவலி வரதெல்லாம் சும்மா நம்மள வேலை செஞ்சாலாம் அது தேவேறு உடம்பு. தெரியுங்களா? ஏன் எனக்கு கண்ட நேரத்துக்கு தலைவலி வருது? நெகட்டிவ் எனர்ஜி. நீ எந்தெந்த இடத்துல வந்து உங்கள மறைச்சுக்கிட்டு நாடகம், நடிப்பு போறீங்களோ, தலைவலி அதோட கான்சிக்வென்ஸ் தலைவலி.
ஏன்னா உள்ள மனம் போராடும். ஏன் இறைவன் எப்படி வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு? குரங்கா பிறந்தா, குட்டியா பிறந்தா அம்மா புடிச்சுக்கணும்னு எழுதி அனுப்பிச்சுட்டாரு. சோ இந்த இடத்துல நீ இப்படிதான் நடந்துக்கணுங்கிறது நமக்கு தெரியும். புத்தியில பேக்டு. எவ்ரி ஞானம் இஸ் பேக்டு இன் யுவர் புத்தி. மனம் என்ன பண்ணுது? மாத்தி நடந்து கொள்ளும் போது உள்ள பாரத போர் வரும். ஏன்னா உள்ள ஒரு 2 ஆள் நிப்பான். ஒரு ஆள் இது தப்பும்பான். ஒரு ஆள் இப்படித்தான் ஜெயினும்பான். 2க்கு என்ன வருது? போராட்டம். புத்தி என்ன சொல்லும்? நீ என்ன நினைச்சு அத பேசு. அப்படிங்கும். மனம் இல்ல. அதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்படி பண்ணா அப்படி ஆயிரும். உடனே உள்ள என்ன நடக்குது? புத்திங்கிறது பாண்டவர்கள். மனம்ங்கிறது கௌரவர்கள். அப்ப என்ன நடக்குது 2 பேத்துக்குள்ள? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போரை உற்பத்தி பண்றது யாரு? நான் தான் ராசா. எனக்கு நானே மனதில என்ன பண்ணிர்றேன்? அதுதான் பாரத போரினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நம்ம அந்த ஒயிட்க்கும் பிளாக்குக்கும் என்ன பண்றோம்? பிளாக் மீன்ஸ் ராங் நெகட்டிவ் திங்கிங். ஒயிட் மீன்ஸ் பாசிட்டிவ் திங்கிங். 2க்கு நடுவுல என்னத்த உண்டு பண்ணி விடுறது யாரு? நான் தான். அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் மனப்போராட்டம். மனப்போராட்டம் ஏன்? போராட்டம் பாத்தீங்களா? போர். அதிலிருந்து வர்றதா ஆட்டம். ஏன் போர் வந்தது? மனப்போராட்டம் எடுத்து அப்படி பிரிச்சு பாருங்க. எட்டமாலஜி டெஃபனைட் பிரிச்சு பாருங்க. மனம், போர், ஆட்டம். போர் ஏன் வந்தது? பாரத போர். அதனால மனம் என்ன ஆகுது? ஆட்டம். அதான் மனப்போராட்டம். அப்ப என்ன பண்ணணும்? இது எது இல்லாதனால, ஆந்தர சுத்தத்த நீங்க கேர்ஃபுல்லா பாக்கலீன்னா, தலைவலி, அப்புறம் அப்படியே என்ன ஆகும்? அப்படி கொஞ்ச நாள் மைக்ரேனு என்னமோ சொல்றாங்க. அப்புறம் அதுலருந்து அப்படியே வரும் பாருங்க. எது? அல்சரு, அப்புறம் அதுலருந்து வர்றது நோயி, ஹார்ட் அட்டாக்கு, லங்ஸ் ஃபெயிலியூரு, லிவர் ஃபெயிலியூரு, கிட்னி ஃபெயிலியூரு எல்லாமே டியூ டூ நெகட்டிவ் எனர்ஜி இன்சைட் த பாடி விச் யூ பில்ட் பை யோர்செல்ஃப். எல்லாமே நம்பள நாமளே கிரியேட் பண்ணிக்கிறதானே தவிர, தானா அது அதாவது அது ஃபெயில்யூர் ஆகாம பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. ஆனா ஏன் இப்படி போய் முட்டிக்கிறாங்கன்னா, நாம என்ன சொல்ல முடியும்? பிராரப்தம். இப்படி எல்லாம் நெகட்டிவா நெனச்சு, இப்ப ஆர்கன் ஃபெயில்யூர் ஆகி கஷ்டப்படுங்கிறது அவங்க தலைவிதி. ஆனா விதியை மதியால் வெல்லலாம். அதையும் சொல்லியிருக்காங்க இல்லையா? விதி, விதி, விதின்னு இப்படி அடிச்சுக்கிறோமே, அது மதி இருக்கு இல்லையா? வெல்லலாம் இல்லையா? ஏன் வரமாட்டேங்கிறோம்? புரியுதுங்களா? அதுதான் ஃப்ரீ வில். மறைத்து சொ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற சக்தியை இறைவன் இறைவன் கொடுத்தது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது. அப்ப எதுக்காகனாங்க? அது எதுக்கு சக்தி இறைவன் குடுத்திருக்காருன்னா, ஃபார் குட் காஸ் ஒன்லி. ஏன்னா, இப்ப வந்து ஒருத்தர் டாக்டர் வராரு. ஒரு பேஷண்ட் இருக்காரு. அ அவருக்கு வந்து நாளைக்கு இன்னும் 1 வாரத்துக்கு செத்து போயிருவாரு. ஆனா, டாக்டர் என்னதான் பேசி ஆவணும்? இல்லைங்க. மாத்திரை சாப்பிடுங்க. நல்லா போயிருங்க. உள்ள நல்லா தெரியும். செத்து போயிருவாரு இந்த 4 நாளைன்னு. ஆனா வெளிய என்ன பேசுறாரு? இதற்காக இறைவன் அந்த சக்திய குடுத்திருக்காரு மகளே. உன் மனதில் தோன்றுகிறதை மறைத்து வேறொன்று பேசுவதற்காக அந்த சக்தியை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. சோ எல்லாமே மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் இருக்கிற சக்தி அனைத்தும் ஃபார் அதர்ஸ் சேக். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது ஃபார் குட்னஸ் ஆஃப் த சொசைட்டி. அவங்களுக்காக, அவங்களுடைய நல்லதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அது நம்மள பாதிக்காது. புரிஞ்சுதுங்களா? இது என்னது? ஆந்தர சௌச்சம். நம்மளுடைய தீயதை மறைத்தல், நம்ம செஞ்ச தவறை மறைத்தல், மத்தவங்க மேல பழி போடுறது, பலகீனத்தை மறைத்தல், இதெல்லாம் என்னது? ஆந்தர சௌச்சம். அடுத்து ஜபஹா. ஜபம், ஜபித்தல். நம்ம தினம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜபம்னாவே மந்தர ஆவிருத்திஹி ஜபஹ. மந்தர ஆவிருத்திகி. அந்த அபியாசம் செய்தல் மந்திரத்தை. அது ஈஸ்வரனுடைய நாமமா இருக்கலாம். இல்லையா வேதத்தில் சொல்லப்பட்ட சப்தங்களாக கூட இருக்கலாம். இப்ப வந்து ஹா, ஊ அதெல்லாம் என்னது? மந்திரங்கள். அத கூட நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கலாம். எது வேணா பண்ணலாம். இப்ப நம்ம லலிதாம்பிகையுடைய மூல மந்திரத்தை எடுத்து வச்சு ஜெபம் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு? அது மானசமா பண்ணலாம். மந்தமா பண்ணலாம். மந்தனா 3 மொனன்னு சொல்றது. நமக்கு மட்டும் காது கேட்கிற மாரி மொனன்னு சொல்லலாம். அல்லது சத்தமா, உச்சை சத்தமாவும் சொல்லலாம். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் தியானம். ஜபம் இஸ் ஒன் டைப் ஆஃப் தியானம் given to us by பகவான். எதுக்காக பண்றோம்? ஏகாக்கிரத சித்தம். ஏன் ஏகாக்கிர சித்தம் வேணும்? இப்ப எல்லாத்தையும் கேட்டு 3வது தாட் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா சொல்ல தெரியாது. 3வது கிளாஸ்லயே உட்கார்ந்துருப்போம். 3வது தாட் எனக்குள்ள என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஜபத்தை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு 3வது தாட் நான் சொல்றதா. என்ன நான் நினைக்கிறேங்கிறது என்னோட கண்ட்ரோலுக்குள்ள வருது. அது பாட்டுக்கு போயிட்டு இருந்த மனத, ஏய் 4த் தாட் ஓம் க்ரீம் ஸ்ரீம். 4வது தாட் ஓம் க்ரீம்.
சோ என்ன பண்றோம்? அந்த தாட்டையே கொண்டு வர வைக்கிறோம். சோ ஏகாக்கிரத சித்தம். என்னுடைய 108 தாட்டும் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து பழக்குவதுதான் ஜபத்தினுடைய மெயின் அதுக்காக தான் பண்றதே. அப்புறம் தேவதைகளை குறித்து பண்ணும்போது அந்த புண்ணியம். அவங்க நாமத்த உச்சரிக்கிறது புண்ணியத்த கொண்டாந்து குடுக்கும். நெறைய பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களா இல்ல, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க என்னம்பாங்க, நாம தான் நிதித்தியாசனத்துக்கு போயிட்டோம்ல. நாம தான் நிர்குண பிரம்மத்துக்கு போயிட்டோம்ல. இது எதுக்கு இந்த சகுண பிரம்ம உபாசனை? உடல் தான் மித்தியான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எதுக்கு சோறு திங்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். என்கிட்ட ஒருத்தர் கேட்ட இதே பதில் சொன்னேன் நான். எதுக்கு போய் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? எது? நீங்க தான் நற்குணம் தான் நமக்கு முக்கியம். படிச்சவங்க தான் பேசுவாங்க. நிர்குணம் எங்க நம்ம வூட்டுக்காரன் பேச போறான் நம்மகிட்ட வந்து. நிர்குண பிரம்மன் தான் ஆமா. அதுல தான நிதித்தியாசனம். ஆமா. எல்லாரும் நம்ம ஆமா தானே சொல்லி ஆகணும். ஆமா. அப்புறம் எதுக்கு அந்த சகுன உபாசனை புடிச்சுட்டு தினம் கிளாஸ்ல வந்து மெடிடேஷன் பண்றீங்க? என்னது சகுன பிரம்ம தத்துவத்த புடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? ஐயோ! கரெக்ட்டா சொன்னாங்களே! இது இது என்ன இது படிக்கிறீங்க? பஞ்சாங்கம் படிக்கிறீங்க? அதெல்லாம் சகுனம். ஆ எதுக்கு பஞ்சாங்கம் படிக்கிறீங்க? எதுக்கு சித்தா? அதான் சகுனங்கிற பிரம்மங்க. நாம தான் நிதித்தியாசனம் வந்துட்டோம்ல. ஆனா கேட்டேன். இந்த உடல் மித்யா தானே? எஸ். ஒத்துதான் நானும் அவங்களும். அவங்ககிட்ட அப்படிதான் பேசியாகணும். அப்புறம் எதுக்கு சாப்பிடுறீங்க? மித்யாவுக்கு என்ன தேவ? மித்யா சாப்பாடு தேவையா? அதேதான். நிர்குண பிரம்மத்துக்கு வரணும்னா, சகுன பிரம்மத்த வச்சு தான் என்ன பண்ணிக்க முடியும்? நிர்குண பிரம்மத்தையே புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இந்த மாரி எல்லாம் இதெல்லாம் பேசி பேசி தான் மத்தவங்கள வரட்டு வேதாந்தம்ன்னு பிராண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன? நிர்குண பிரம்மம் தான் முக்கியம். எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? எதுக்கு சாண்ட் பண்றீங்க? ஐய்யய்யய்ய! இது அதாவதுங்க இதுதான் ப்ராப்பரா ஒரு குரு கிட்ட, ஒரு குரு பரம்பரையில வந்துட்டு படிக்காதவங்கள இப்படிதான் கன்ஃப்யூஸ் வைக்கிறாங்க. எதுக்கு நீ அத படிக்கிற? எதுக்கு சித்தர் வழிபாடு? அதுதான். நாம இருக்கிற என்ன சொல்றது? சோ நாம ஜபத்தை சாஸ்திரம் என்ன தெரியுங்களா சொல்லுது? நமக்கு அதான் முக்கியம். இவங்க என்னமோ வச்சுட்டு போறாங்க. ஜபத்தை உயிருடுகிற வரைக்கும் ஒரு மனிதன் விடக்கூடாது. ஜபம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓல்ட் ஏஜ்ங்கிறது என்டர்டெயின்மென்ட். ஜபத்தை விட்டவர்களுக்கு ஓல்ட் ஏஜ்ங்கிறது எம்பிபிஎஸ். இது பரமாத்ம சாமி சொன்ன வேர்டு. பண்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மென்ட் ஓல்ட் ஏஜ். ஜபத்தை விட்டவங்களுக்கு, ஜெபமே ஆயுசுக்கு நான் பண்ணது இல்லைங்கிறவங்களுக்கு ஓல்ட் ஏஜ் என்னது? எம்பிபிஎஸ், எம்எஸ் கூட போயிடலாம். அப்புறம் பட்டம் வாங்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் டிகிரி, டபுள் எம்பிபிஎஸ், டபுள் எம்எஸ் வாங்கிட்டே போலாம். யூ ஷுட் நம்ம வந்து ஜபத்தை என்னைக்கும் விடக்கூடாது. நம்ம வந்து அ எனக்கு இத பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோம், நான் ஞானத்த பெற்றுட்டேன். ஒண்ணும் வேலையாகாது. யூ ஷுட் டூ ஜபம் டெய்லி. அடுத்தது தபகா. உங்களுக்கு தெரியும் தபம் அதிகமா வளர்க்க தேவையில்ல. அதாவது எல்லா தபகங்கிறதுங்க ஒரு காமன் வேர்டு. தவம். அது எல்லா சாதனைகளுக்கும் உண்டான ஒரு பொது பெயர். இல்லையா? எல்லா சாதனைகளுக்கும் உண்டான ஒரு பொது பெயர் தான். இப்ப நடக்கிறது, தியானம் பண்றது, சத்திய பாஷணம் பண்றது, ரிதம் வதிஷ்யாமி பண்றது, எல்லா சாதனங்களுக்கும் பொதுவான பெயர் தவம். நமக்கு நாமே விரும்பி துயரத்தை கொடுத்துக் கொள்ளுதல். ஏன் குடுக்கணும்? அடுத்த கேள்வி. முட்டாளா நம்ப? மத்தவங்க குடுக்குற கஷ்டத்தையும் என்னால முடியல. எனக்கு நானே ஏங்க கஷ்டம் குடுக்கணும்? அட கடவுளே! 50% பாப்பத்தை எடுத்துட்டு வந்து நான் பிறந்திருக்கேன். 50% துக்கத்த நான் கழிச்சாவணும். அந்த துக்க காலத்தில் என் மனம் வலிமை பெற்று துக்கத்தை ஃபேஸ் பண்றதுக்கு என் மனம் என்ன பண்ணியிருக்கணும்? வலிமை பெற்றிருக்கணும். வீடு தீப்பற்றி எரிவதற்கு முன்பே கிணறு தோண்டி வைத்துக் கொள்வதை போ. எதுக்கு தவம் இருக்கிறோம்? 50% கஷ்டத்த அனுபவிச்சுதான் ஆகணும். அத அனுபவிக்கணும்னா மனம் ஸ்ட்ரென்தன் ஆகணும். அப்போ நம்மளுக்கு நாமளே கஷ்டத்த குடுத்து, குடுத்து, குடுத்து என்னது அ என்னது யோகா டீச்சர் சொல்லுவாங்க. என்ஜாய் த பெயின். அங்க அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ஜாய் த பெயின். என்ன சிரிங்க, சிரிங்க ஃபேஸ்ல சிரிங்க. எங்கத்தான் போய் சிரிக்கிறது? அல்ல அப்படியே அங்கங்க இழுக்கும். என்ஜாய் த பெயின். ஏன்? எதுக்கு நம்மளுக்கு அந்த கஷ்டத்த குடுத்துக்கிறது புரியுதுங்களா? நமக்கு நாமே ஏன்னா வாழ்க்கையில நீ 50% துக்கம் வரத்தான் போகுது சாமி. நீ சந்தோஷம் அனுபவிக்கலாம் ஒரு ட்ரெய்னிங்லாம் தேவையில்ல. 50% துக்கத்த நீ கழிச்சாகணும். வேற வழி கிடையாது. அப்போ வர்றக்கு முன்னாலேயே நம்ம மனதை பலப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காக, அந்த துக்க காலத்தை மீண்டு வருவதற்கு, அது ஈஸியா கிராஸ் ஆவறக்கு மனதை ரெடி பண்றது என்னது? நமக்கு நாமே இஷ்டப்பட்டு கஷ்டப்படு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு. என்ஜாய் த பெயின். அதுக்கு தான்.
தவம்ங்கிறது பண்படுத்த உதவும். நம்ப அதாவது கஷ்டம் வர்ற மனத்தை பண்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, கஷ்டம் வர்ற காலத்தில் அந்த பண்பட்ட மனம் நமக்கு உதவும். அது சரீரத்துல பண்ணாலும் சரி. தவம். வாச்சிக தவம், அ மானச தவம், எல்லாத்துலயும் இப்ப தவம் பண்ணலாம். தவம்னா கண்ணு மூடி உட்கார்ந்து காயிக தவம் இருக்கு, மானச தவம் இருக்கு, வாச்சிக தவம் இருக்கு. ஆனா ஒண்ணு, தவத்தினால் நான் பலகீனம் அடைந்து விடக் கூடாது. எப்ப ஒரு தவத்தை எடுத்துட்டு, நான் பலகீனம் ஆயிட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த சரியாக அந்த தவத்த நீங்க பண்ணலீன்னு அர்த்தம். எப்பவுமே தவத் முடிஞ்சு வரும்போது எப்படி வரணும்? பிரிஸ்கா யோகா முடிஞ்சோன பிரிஸ்கா எந்திரிக்கணும். வலியோட எந்திரிச்சோம்னா, எங்கேயோ தப்பு பண்ணி வச்சிருக்கோம்னு. சோ எந்த தவம் பண்ணாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வரணும்? பிரிஸ்கா வரணும். அதுக்கு தான் தவம். என்னை நான் வருத்திக் கொள்வது நொடிஞ்சு போறக்கல்ல. எப்ப நான் பண்ற தவத்துல பண்ற சாதனைகள் நான் சோர்வுறுகிறேனோ, அல்லது எனக்கு டயர்ட் ஆகுதோ, பிசிக்கலா, மென்டலா ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. இப்ப நீ சாண்டே பண்றீங்க. சாண்ட் பண்றதுனால எனக்கு தொண்டை வலிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, தப்பா பண்றோம்னு அர்த்தம். சரியா பண்ணீங்கன்னா, அந்த தவம் திருப்பி திருப்பி உங்கள எங்க கூட்டிட்டு போகும்? 3 மணி நேரம், 4 மணி நேரம் போயிட்டே இருக்கணும்னா, கரெக்ட்டா சாண்ட் பண்றேன்னு அர்த்தம். ஏன் தப்ப உட்காந்து திருத்துறோம்? தப்ப திருத்துனா தான் கரெக்ட்டா சாண்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா சாண்ட் பண்ணா தான் அந்த பெயின் நீங்க அங்க ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண அவசியம் இல்ல. எப்ப நீங்க எந்த இடத்துல தவம் பண்ணும்போது, சப்போஸ் யூ ஃபீல் பெயின், அலர்ட் ஐ அம் டூயிங் இட் ராங்லி. எந்த தவமா இருந்தாலும் சரி. அந்த இடத்துல நான் தப்பா அ தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். தவம் செய்யும்போது வலிக்கும். ஆனா தவம் முடிந்து வெளியில வரும்போது பிரிஸ்கா வரும். அத நீங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும், ஏது காய்க்கம், வாச்சிக்கம் எதா இருந்தாலும் சரிங்க. பிரிஸ்கா வரணும். ஜெனரலா துன்பத்தை ஏற்றுக்கொள்வதை விட பெரிய தவம் எது தெரியுங்களா? எனக்கு இன்பம் வேண்டாம் என்று நினைப்பதுதான் பெரிய தவம். தவத்திலேயே பெரிய தவம், இன்பத்தை வேண்டாம் என்று சொல்லுகிற பக்குவம். இன்பத்தை ஏன்னா அதுல தான் எல்லாரும் மாட்டிக்கிறோம். இன்பத்தை வேண்டாம். அப்படின்னு சொல்றது தான் உண்மையிலேயே கஷ்டமான உண்மையா தவமே அதான். அப்ப என்ன பண்ணணும்? தவ வாழ்க்கை வாழணும்னு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? சங்கல்பம் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நாம அந்த வாழ்க்கைக்கே வர முடியும். நான் இங்க போனா அது, அங்க போனா அந்த சுகம். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம எத நோக்கி ஓடுறோம் பார்த்தீங்கன்னா, சுகம், 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 சுகம். இதுல போனா சுகம், இப்படி சாப்பிட்டா சுகம், அத அப்படி பண்ணா சுகம். இந்த சமையல் இதுக்குள்ள இத போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட். இதுக்குள்ள இத இப்படி போட்டு பாரு. இன்னமா டேஸ்ட். மோர் குழம்புல முந்திரி போட்டு இன்னும் டேஸ்ட், இன்னும் டேஸ்ட். இப்படியே ஓடுறோமே, அந்த ஊருக்கு போனா எந்த ஹோட்டல் டேஸ்ட்டா இருக்கு? அங்க சாப்பிடலாமா? இங்க சாப்பிடலாமா? ஹைஜீனிக்கா வேணும். சுவையாங்கிறது எதுக்கு? அப்ப என்ன ஆகுது? சுவையை தேடி, தேடி ஓடுகிற மனம் பலகீன மனம். அப்போ ஒரு டேஸ்ட் நம்மனால என்ன அந்த பலகீன மனதினால் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது நம்மனால மேனேஜ் பண்ண முடியாது. பாருங்க சாப்பிடுற விஷயம் தான். அதுல நீங்க சுகத்த தேடி போக, போக இந்த இந்த என்ன இந்த சேனல பார்த்து இப்படி குக் பண்ணு, அந்த சேனல பார்த்து அப்படி குக் பண்ணு. இது என்னமோ ஒரு மேனியா. அப்போ இப்படி சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம்ன்னு சொல்லும்போது, கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன தெரியணும்? சுகத்தை நோக்கி ஓடுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. கான்சிக்வென்ஸ் என்ன? சுகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மனம் பலகீனமாகும். பலகீனமான மனம் ஒரு கஷ்டம் வரும்போது ஜமாளிக்க தெரியாது. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே 4 நாளைக்கு தூக்கம் வரதில்ல. ஏன்? ஏன்? பலகீனமான மனம். ஏன்? சுகத்தை தேடி 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 ஓடுன மனம். மனம் பலகீனமாயிருச்சு. ஒருத்தர் ஒரு வாரம் சொல்லியிருப்பாங்க. அது 4 நாளைக்கு எனக்கு தூக்கம் வராம பண்ணுதுன்னா, மனத்த எப்படி பண்ணி வச்சிருக்கோம்? பலகீனமான மனம். ஏன் வந்தது? தவம் இல்லாத மனம், பலகீனமான மனம். ஒரே வேர்டுங்க. தவம் இல்லாத மனம், பலகீனமான. அப்ப தவம்னா என்னது? கெ 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 ந விரும்பி நாம ஒரு இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறத பார்த்தோம். ஆனா இன்னொன்னு என்னது? இஷ்டப்பட்டதை விடுதல் தவம். எனக்கு எது இஷ்டமோ, டிவி பார்க்குறோம், கிரிக்கெட் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். விட்டீங்கன்னா தவம். அந்த மனம் தான் என்ன ஆகும்? பலமாயிக்கும். அப்ப அது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, பலமான மனம் அப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நாம டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். இந்த 4 நாளைக்கு தூக்கம் இல்ல, 12 மணி வரைக்கும் தூக்கம் இல்ல, 2 மணி வரைக்கும் தூக்கம் இல்ல. இதான் சோ ஸ்மார்ட். இவ்வளவு நாள் வாழ்ந்த பொழப்பு
மனதை பலப்படுத்தாமல் விட்டு ஆனா உடல் பாருங்க 6 பேக்ல இருக்கும். அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா எல்லாம் என்ன பிரயோசனம்? தூக்கம் வராம அந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 6 அடி உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? தூக்கம் இல்லாம வாழ்ந்து. 2ம் முக்கியம். நான் உடல் பலம் வேண்டான்னு சொல்லல. 2ம் முக்கியம். அடுத்து ஸ்ரத்தா. அத ஒண்ண மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். ஸ்ரத்தான்னா, இப்ப நாம என்ன சொல்லுவோம்? குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. இது அங்க இல்லை. இது இங்க இல்லை. இங்க என்னன்னா, என்னிடத்தில் நான் வைக்கிற ஸ்ரத்தா. என்னிடத்தில் நான் வைக்கிற நம்பிக்கை. அஸ்திக்யம் தான் அது. ஏன்னா, ஏன் இத உடனே இன்டர்பிரட் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஆஸ்திக்யம் பார்த்துட்டோம். எது குரு மேல ஸ்ரத்தா, ஈஸ்வரன் மேல ஸ்ரத்தா வேர்ட் போட்டாரு. திருப்பி திருப்பி போடுறதுக்கு அவர் என்னங்க? புனருக்தி தோஷம் பண்றவரா கிருஷ்ணரு? அப்ப நம்ப என்ன நம்மள என்ன பண்றாரு? அங்கேயே சொல்லிட்டேன்டா. குரு வேதாந்த வாக்கிய ஸ்ரத்தாக்கு நான் என்ன வேர்ட் போட்டேன்? ஆஸ்திக்யம் போட்டேன். அப்ப இங்க ஸ்ரத்தான என்னங்க மீன் பண்றது ஜி? அட உன் மேல நீ வைக்கிற நம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடென்ட். என்னை நான் நம்பினா மட்டும்தாங்க எதிலயுமே வெற்றி பெற முடியும். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னை நான் நம்புதல். ஏன்னா, நாம என்ன நெனச்சுக்கிறோம், உலக மக்கள் நம்மிடம் என்ன சொல்றது? உலக மக்கள் மட்டும் நீ வெற்றி பெற்று விடுவாய் என்று கூறுவதில் நமக்கு எந்த பிரயோசனம் கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. உலக மக்கள் நீ வெற்றி பெற்று விடுவாய். நீ வெற்றி பெற்று விடுவாய்ன்னு சொல்றதுல, எனக்கு வெற்றி வருங்கிறது கேரண்டி கிடையாது. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு என்னைய பத்தி எதுவுமே தெரியாது. சும்மா ஏதோ வாயில வடை சுட்டுட்டு இருக்காங்க வேற வச்சுக்கலாம். என்னைய பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு? சோ, நம்மிடம் நாம் வைக்கிற அது எப்ப தெரியுங்களா? நம்மிடம் நாம் நம்பி வைக்கிறது? இன்னும் டீட்டெயிலா போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம். கஷ்டம் வரும்போது என்னிடத்தில் நான் வைக்கிற நம்பிக்கை. அழகா டேபிள்ல விரிச்சு 16 உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பப்போ என்ன நமக்கு நம்மிடத்தில் நாம் நம்பிக்கை என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடுவது நம்பிக்கையா? அதல்ல. எனக்கு கஷ்டம் வரும்போது என்னிடத்தில் நான் வைக்கிற நம்பிக்கை. எக்ஸ்டர்னல் பலம் போனதற்கு பிறகு என்னிடத்தில் நான் வைக்கிற நம்பிக்கை. உறவுகள் என்னை விட்டு போனதற்கு பிறகு என்னிடத்தில் நான் வைக்கிற நம்பிக்கை. மூச்சு இருக்கும் வரை என்னிடத்தில் நான் வைக்கும் நம்பிக்கை. இது கர்வம் அல்ல. இதுக்கு பேர் என்ன கிடையாது? கர்வம் அல்ல. இதுக்கு ஓவர் கான்பிடன்ட் கிடையாது. ஈஸ்வரன் மேல் நம்பிக்கை. என் மீது நான் வைக்கிற நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை. எப்படின்னு மேட்ச் பண்ணி நீங்க புரிஞ்சுக்குங்க. எது எப்படிங்க ஈஸ்வரன் கனெக்ட் பண்ணிட்டீங்க? கனெக்ட் பண்ணி சிந்திச்சு பாருங்க. எல்லாமே புரியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.